Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ இந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ஏதோ மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம், ஒரு தடங்கள், இல்லை ஈகோ, இல்லை கோபம், ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த அனுப்ப வர மெசேஜை அவங்களே டெலிட்டும் பண்ணுறாங்க, சொல்லாமல் அவங்களே ஹோல்ட் பேக் பண்ணுறாங்க, தயங்கி நிற்கிறாங்க. ஸோ அது என்ன மெசேஜ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சன்ட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்போட சுச்சுவேஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க என்ன மெசேஜ் உங்களுக்கு அனுப்ப டெலிட் பண்ணுறாங்க, என்ன மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்துடலாம். என்ன அவங்க டீப் ஃபீலிங்ஸ் என்ன பார்த்துடலாம். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ உங்கள் பர்சன் என்ன நினச்சாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நோ கான்டாக்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆர் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க உங்ககிட்ட சொல்ல வராங்கங்கிற பட்சத்தில் ஐ திங்க் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. ஓகே, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டீங்க, உங்களால் முடியல, இது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அதனால் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகலைங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சம்திங் இப்போ அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க, ரொம்ப கவலை. இப்போ நடந்த விஷயம் நடந்திருக்க கூடாது, உங்களை விட்டு மூவ் ஆன் ஆனது, இல்லை இந்த பிரேக்கப் நடந்திருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்க பர்சன் ரொம்பவே யோசிக்கிறாங்க. இப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு கப்பலா இருந்திருப்பீங்க. ஸோ சடனா இந்த மாதிரி அவ்வளோ லவ் இருந்து சடனா இப்படி ஒரு மேபி இப்போ நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி யாரோ மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். அதனால இதை நினைக்கிறப்ப அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல், ரொம்ப ஒரு அழகான ஆத்மான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சாமிங்காக இருக்கீங்க, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. உங்களோட அப்பியரன்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது, அதில் அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. உங்களை அடிக்கடி உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நீங்க அழகா இருக்கிறது, அதெல்லாம் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. பட் அவங்க உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. மேபி நீங்க பேசாம அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. உங்களை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க உங்ககிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடணும், சொல்லணும். உன்னால நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ இல்லாம என் லைஃப்ல இவ்வளவு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஓகே, யா, ஓகே.
ஸோ ஆசைப்படுறாங்க. பட் நீங்க வந்து அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டேங்கிறீங்க. அவங்கள வந்து பேச விடாம, அவங்கள உங்க பக்கத்திலேயே வர விடாம, நீங்க ஏதோ ஒரு பிளாக்கேஜ் மாரி இருக்கு. உங்க மனசுல ஏதோ பிளாக்கேஜ் இருக்கு. நீங்க ஏதோ நீங்களும் ரொம்ப கவலை, ஏமாற்றத்துல இருக்கீங்க. ஸோ உங்க பெர்சன பக்கத்திலேயே விட மாட்டேங்கிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தம், நெறைய ஏமாற்றமா இருக்கு. அவங்க உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. பட் முடியல. கொஞ்சம் கூட முடியல. என்ன ரீசன்னா, இது வந்து சோல் கான்ட்ராக்ட். ஸோ அவ்வளோ ஈஸியா உங்கனால வந்து மூவ் ஆன் ஆகி போக முடியாது. 2 பேர்னாலே மூவ் ஆன் ஆகி போக முடியாது. நீங்க மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், கண்டிப்பா உங்க ஆழ் மனசுல வந்து அந்த பெர்சனோட எண்ணம் இருக்கலாம். அந்த பெர்சனுக்கு அதேதான். அவங்க பெர்சனுக்கும் அதுதான். மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றாங்க. பட் முடியல. நெறைய இடத்துல அவங்க பண்ற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கீங்க. நெறைய விட்டு குடுத்து போயிருக்கீங்க. அவங்க மேல இருந்த லவ்னால நீங்க விட்டு குடுத்து போயிருக்கீங்க. அது எல்லாமே அவங்க நெனச்சு பார்க்குறாங்க. அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ட்டு நீங்க அவங்களுக்கு இந்த பேசாம இருக்கிற இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கீங்க. ஓகே. அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன் வந்து நீங்க அவங்கள விட்டு போனீங்க? என்ன தப்பெல்லாம் பண்ணாங்க அப்டின்ட்டு. பாருங்க அவங்க வந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றாங்க. ஓகேவா? மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றாங்க. பட் முடியல. கண்டிப்பா முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் அவங்க உங்ககிட்ட வந்து ஓப்பனா எல்லாமே சொல்லிடணும். நான் என்னலாம் ஃபீல் பண்றேன்னு சொல்லிடணும்னு நெனைக்கிறாங்க. அண்ட் அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து சாரி கேட்க ஆசைப்படுறாங்க. ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு கேட்க ஆசைப்படுறாங்க. மேபி அந்த மெசேஜ் கூட உங்களுக்கு டைப் பண்ணிட்டு டெலீட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஏதோ சம்திங் வந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் ஆர் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. உங்க பெர்சன் மேல ஆர் உங்க மேல உங்க ரிலேஷன்ஷிப் பிரியணும். நீங்க 2 பேரும் பேசிக்க கூடாது. ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்கலாம், பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கலாம். ஏதோ சம்திங் நடந்திருந்திருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டி இருந்தா அவங்க மூலியமா நடந்திருக்கலாம். நீங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சேஸ் பண்ணுவீங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி மூவ் ஆன் ஆகி போயிட்டேன். நீங்க வந்து அவங்களை பின்தொடர்ந்து வருவீங்க. நீங்களா மெசேஜ் பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்கன்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. பட் ஆப்போசிட்டா நடந்திருக்கும். மேபி இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அவங்களுக்கு பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு போயிருந்திருக்கலாம். பட் இப்ப வந்து நீங்க ஒரு டைம்ல வந்து ரொம்ப டயர்ட் ஆகி இதுக்கு மேல என்னால முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்க சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுவே அவங்களுக்கு வந்து நிறைய வருத்தத்தை கொடுக்குது. அண்ட் நீங்க ரொம்ப லாயலான பர்சன் நினைக்கிறாங்க. உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. உங்க மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப லாயல், ரொம்ப கியூட், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு மெயின் ரீசன் வந்து யாரோ ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பிளாக் மேஜிக் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய நெகட்டிவா யோசிக்கிறாங்க. சப்போஸ் அப்படி பண்ணாமையே இருந்தாலும் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்களை அப்படிலாம் யோசிக்க வைக்குது. அண்ட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க உங்க 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 மெசேஜ்க்காக, உங்க கால்க்காக அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காதனால அவங்க ரொம்ப ரொம்ப இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹோப்லெஸ், ஒரு நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் உங்க பிஹேவியர் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய லவ் காமிச்சிருப்பீங்க. இப்போ உங்க எனர்ஜியை வந்து நீங்க எடுத்துட்டீங்க. எனர்ஜி எடுத்ததுனால அவங்க அதுல அந்த ஷாக்ல நிறைய இருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட், இது எதிர்பார்க்காத ஒரு மூவா இருக்கு உங்ககிட்ட. அது ரொம்ப அவங்க கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு சரி உங்ககிட்ட இருந்து போயிடலாம் நினைக்கிறாங்க. பட் முடியல. ஏன்னா 2 பேருமே வந்து சோல் கான்ட்ராக்ட். ஓகேவா? சோல் டை இருக்கும். நீங்க 2 பேருமே இதுல கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகே. இப்ப அவங்க நினைக்கிறது வந்து இந்த பிரேக்கப் டைம்ல வந்து உங்க மேல இருக்கிற அந்த லவ் எவ்வளவுன்னு அவங்களுக்கு புரியுது. நீங்க இல்லாம இருக்க முடியும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. பட் முடியல. நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கைய வந்து நினைச்சு பார்க்க முடியல. அவங்க யாரு கூட மேபி தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரு கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், அவங்க உங்களோட ஞாபகத்துல தான் இருக்காங்க. ஓகேவா? இத வந்து கூட இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க, ஆர் அவங்க பார்ட்னரோட இருக்காங்க. இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க கூட இருக்கிறவங்க வந்து உங்க பெர்சனோட அந்த ஃபீலிங் எல்லாமே அவங்க அங்க ஃபீல் பண்ண அவங்களுக்கு தெரியும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? யார மிஸ் பண்றாங்கங்கிறது வந்து உங்க பெர்சனோட பிஹேவியர்லயே வந்து அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க பெர்சனே பிஹேவியரே அப்படிதான் இருக்கு. ஸோ கூட இருக்கவங்களுக்கே டவுட் வருது. சம்திங் இஸ் நாட் ரைட். உங்க பெர்சனுக்கு வந்து ஏதோ நடந்திருக்கு. யாரையோ மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க டயர்டா ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க.
இப்போ உங்க பர்சன் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இத ஒரு வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல புரிதல் இல்ல, ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல, இருந்த கெமிஸ்ட்ரி இல்ல, ஒரு அன்பு இல்ல. நீங்க வந்து இப்ப லவ் இல்ல உங்களுக்கு. நீங்க லவ் காமிக்கிறது இல்ல. லவ்லாம் போயிருச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. உங்க பெர்சன் அதான் இப்ப நெனச்சுட்டு இருக்காங்க. லவ் இல்ல, கெமிஸ்ட்ரி இல்ல, எந்த விதமான ஒரு அட்ராக்ஷன் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க பெர்சன் மேல லவ் இல்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அத பத்தி உங்ககிட்ட பேசணும். என்ன மாரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும். என்ன மாரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கோ அது எல்லாமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க காமிச்ச லவ்வ வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணாம விட்டுட்டத நெனச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாங்க. நீங்க ரொம்ப எமோஷனலா சப்போர்ட்டிவா இருந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனல் சப்போர்ட்டிவா இருந்திருப்பீங்க. நெறைய அன்பு காமிச்சிருப்பீங்க. அந்த நேரத்துல அதோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியாம போயிருச்சு. உன்னைய அப்ரிஷியேட் பண்ணாம விட்டுட்டனே! அப்டின்ட்டு அவங்க ரொம்பவே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஓவராலா உங்க பெர்சனோட எனர்ஜி இப்ப பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்க உங்கள மாரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளோட பழகிட்டு, இப்ப அவங்க யார்ட்டயோ ஏமாந்துருக்காங்க. இப்ப யாரோட உண்மையான முகம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க இன்னும் ரொம்ப வலி அதிகமா இருக்கு. மேபி உங்கள தாண்டி வேற யாராவது ஒருத்தவங்க வந்து முக்கியன்ட்டு போயிருந்திருக்கலாம். ஆர் ஜாபாவே இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க உங்கள விட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல தேர்ட் பார்ட்டிக்காக விட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல சொசைட்டிக்காக அதெல்லாம் விட்டுட்டு போயிருந்தாலும், உங்களுக்கு குடுத்த இந்த வலி, வேதனை வந்து அவங்க அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள ஏமாத்தியிருக்காங்க. அவங்க ஜாப்ல, அவங்க வேலை செய்ற இடத்துல ஆர் ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம். ஸோ, இப்ப அவங்க நெனச்சு பார்க்குறாங்க, உங்கள மாரி ஒரு நம்பிக்கையான ஆள் வந்து இன்னும் தேடுனாலும் கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரி, இவ்ளோ ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பெர்சன வந்து மிஸ் பண்றத நெனச்சு அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. வருத்தம் அதிகமா இருக்கு. அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறது வந்து, நீங்க எதுவுமே அவங்கள வந்து அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு தான். அவங்க நெனச்சுட்டாங்க, ஓகே நான் மூவ் ஆன் ஆகி போயிட்டேன்னா, என் பெர்சன் வந்து என்னைய வந்து பின்தொடர்ந்து வருவாங்க. அப்ப எனக்கு ஏத்த மாரி நான் லைஃப் வந்து அமைச்சுக்கலாம். இப்படிதான் இருப்பேன்னு உங்க கண்டிஷன் போட்டு உங்க கூட வாழலாம்னு நெனச்சிருந்திருப்பாங்க. இப்ப நீங்க சேஸ் பண்ணாதனால, அவங்க உங்ககிட்ட இறங்கி வர சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க. உங்க பெர்சன் வந்து மூவ் ஆன் ஆகி போயி, அவங்கனால முடியல. உங்கள விட்டுட்டு இருக்க முடியல. பட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. மேபி அந்த பெயின் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்களா போய் சேஸ் யாரும் பண்ணல. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, கான்ஃபிடென்ட்டா எனக்கு இந்த லைஃப்ல வந்து எந்த ஒரு அ சந்தோஷமும் இல்ல. வலி தான் அதிகமா இருக்கு. நான் ஏன் உன் பின்னாடி வரணுங்கிற மாரியான எனர்ஜில இருக்கீங்க. அத அவங்க உங்கள ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. இப்ப நீங்க 2 பேருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரி ஆகிட்டது வந்து அவங்கனால வந்து அத அக்செப்ட்டே பண்ணிக்க முடியல. ஆ ஒரு 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 சர்டன் பீரியட்ல வந்து அவ்ளோ லவ் காமிச்ச நீங்க, இப்ப யாரோ மாரி பிஹேவ் பண்றது வந்து, அவங்க ஏதோ ஒரு அ கனவுல வாழ்ற மாரி இருக்கு. உங்க பெர்சன் வந்து அவங்க பண்ண தப்புல மெயினா வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உங்கள வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பக்கத்துல இருக்கும்போது, உங்களுக்கு குடுக்குற டைம் வந்து குடுக்கல. ஸோ உங்கள நெறையா வந்து தவிர்த்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பண்ண பெரிய தப்புன்னு இப்ப புரியுது அவங்களுக்கு. உங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம். அண்ட் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். பிளாக் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அந்த மாரி பிளாக்கிங் நடந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா நடந்த மாரி ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் மெச்சூர்டா மூவ் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன பேசணுமோ அது தெளிவா பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. அண்ட் மூவ் ஆன் ஆகி போகும்போது அவங்க ஆரம்பத்துல வந்து எந்த பெயின் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஓகே நம்ம இன்னும் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வாழலாம்னு தான் நெனச்சிருக்காங்க. ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள அந்த பிரேக்கப் ஆகுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நெறைய ஆர்குமெண்ட் சண்டை வந்திருக்கும். ஆப்வியஸா அதனால தான் பிரேக்கப் ஆகியிருக்கும். ஸோ அந்த சண்டை அதெல்லாம் இனிமேட்டு இருக்காது. இனிமேட்டு நான் நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற மாரி தான் போயிருக்காங்க. ஆனா அவங்க நெனச்சு கூட பார்க்கல. போய் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க இவ்ளா வலி, வேதனை நீங்க இல்லாம வந்து அனுபவிக்கணுமே அப்படிங்கிறத வந்து நெனச்சு பார்க்க முடியல. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்து ஃபோக்கஸ வந்து வேற ஒரு புது பெர்சன்ட்ட வந்து அவங்க அட்டென்ஷன குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அப்பதான் உங்கள மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து அட்டென்ஷன குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க.
உங்க பெர்சனுக்கு வந்து யார் மேலயுமே நம்பிக்கை கிடையாது. யார் மேலயுமே லவ் இல்ல. உங்க பிளேஸ வந்து வேற யாருமே வந்து ரீப்ளேஸே பண்ணல. அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. எதிர்பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. பட் ரீப்ளேஸ் பண்ணல. நீங்க அவ்ளோ அன்பா இருந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனா, சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க உங்க பெர்சனுக்கு. ஸோ அதுதான் இந்த இந்த லைஃப்ப விட்டு உங்க ரிலேஷன விட்டு வெளியில போறதுக்கு வந்து அவங்கனால முடியல. ஸோ உங்ககிட்ட பேசி இருந்திருக்கலாம். ஈகோலாம் இல்லாம எல்லாமே தெளிவா நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். டக்குன்னு இந்த மாரி விட்டுட்டு போயிருந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அண்ட் இப்ப அவங்க கரண்ட் எனர்ஜி வந்து அவங்க பண்ண தப்பு எல்லாமே அவங்க வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அ அவங்க மட்டும் தான் காரணம். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆனதுக்கு உங்க பெர்சன் தான் கம்ப்ளீட்டா காரணம்ங்கிறது அவங்க நல்லாவே தெரியுது. அண்ட் உங்களுக்கு தேவையான நேரத்துல அப்ரிஷியேட் பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிறது நெனைக்கிறாங்க. மேபி உங்கள உங்கள நெனச்சு நீங்க போன பிளேஸஸ்க்கு வந்து ரீசென்ட்டா வந்து விசிட் பண்ணியிருக்காங்கங்கிற மாரி தோணுது. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பீங்க. அங்க இவங்க தனியா போய் அவங்க வந்து உங்கள ஃபீல் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆர் நீங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த மூவி பார்த்திருந்திருக்கலாம். ஆர் சாங் ஏதாவது டெடிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சாங் போட்டு கேட்டிருந்திருக்கலாம். உங்களோட உங்களோட பிளேஸ வந்து உங்க நினைவுகள்னால அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்கனால அதுதான் முடியுது. ஸோ இப்ப அவங்க கரண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி பழைய விஷயத்துலருந்து ஹீல் ஆகிட்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. அதுல கண்டிப்பா அந்த இதுல வந்து தெளிவா இருக்காங்க. அண்ட் நீங்க அவங்கள மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. மறுபடியும் பழைய விஷயங்கள் வந்து நீங்க பேசுவீங்களோ, அது வந்து அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஹீல் ஆகுற மாரி நீங்களும் ஹீல் ஆகிட்டு வரணும் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் நீங்க தான் அவங்க சோல்மேட்டுன்னு தெரியுது. உங்ககிட்ட சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலைனாலும், அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் இப்ப ரெடி ஆகிட்டாங்க. முதல்ல பிரேக்கப்க்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சிருக்கலாம். சண்டை வந்திருக்கலாம். பட் இப்ப உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க ரெடி. ஏன்னா நீங்க இல்லாம ஒண்ணும் முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற நிலைமைக்கு இப்ப அவங்களோட எனர்ஜி வந்து வந்துருச்சு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அவங்க உங்கள மாரி ஒரு பெர்சன தேடி இருக்காங்க. கிடைக்கல. ஸோ உங்ககிட்டயே அகைன் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால உங்களுக்கு மெசேஜ் பண்ணவோ, கால் பண்றதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. இப்போதைக்கு அவங்க மெசேஜ் பண்றத டைப் பண்ணி டெலீட் பண்ணலாம். தைரியம் இல்லாம இருக்கலாம். ஒரு தயக்கம் இருக்கலாம். பட் வெரி சூன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஆர் கால் உங்க பெர்சன்ட்ட இருந்து வரும். ஸோ இத பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா மெசேஜ் ஆர் கால் கம்யூனிகேஷனுக்கான பாசிபிள் நெறையா இருக்கு. இதுதான் உங்க பெர்சனோட ஓவரால் கரண்ட்டா இப்ப அவங்களோட எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெர்சனல் ரீடிங்க்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க.